வணக்கம். நமஸ்தே. மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பத்ய பாக் 2 பத்ய பட்னே வாலே ஹேன் பகுதி 2 கவிதைகள் படிக்கவிருக்கின்றோம். இந்த பதிவில் 6வது கவிதையை பார்ப்போம். பத்ய சங்கியா 6, கவிதை எண் 6. கல்பனா. கல்பனா என்றால் கற்பனை, இமேஜினேஷன் என்று கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் கல்பனா. பிருஷ்ட சங்கியா 68, பக்கம் எண் 68. இந்த கவிதையில் ஒரு அழகான கற்பனை கவிஞர் செய்துள்ளார். அதாவது, மரத்திற்கு நடக்கும் சக்தி இருந்தால், மரத்தை நாம் எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியும் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்கின்றார். அதைத்தான் இந்த கவிதையில் நாம் பார்க்கின்றோம். சரி, கவிதையை படிக்கலாமா? अगर पेड़ भी चलते होते कितने मज़े हमारे होते, बांध तन में उसके रस्सी चाहे जहाँ कहीं ले जाते. अगर पेड़ भी चलते होते, ஒருவேளை மரங்களும் அசைவதாக, மரங்களும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருந்தால், சல்தே ஹோத்தே என்றால் நடக்கக்கூடிய திறன் கொண்டதாக, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் திறன் கொண்டதாக இருந்தால், வேடுபி சல்தே ஹோத்தே, அது நகர்வதாக இருந்தால், கித்தனே மசே ஹமாரே ஹோத்தே, நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஹமாரே மசே, மசே என்றால் ஆனந்தம். கித்தனே மசே ஹமாரே ஹோத்தே, நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். பாந்த் தனே மே உஸ்கி, பாந்த் தனே மே உஸ்கே ரஸ்ஸி சாஹே ஜஹா கஹி லே ஜாத்தே. பாந்துனா என்றால் கட்டுதல், தனா, தனா என்றால் அதனுடைய உடல் பாகம், தன் என்றால் உடம்பு. மரத்தை குறித்து சொல்லும் பொழுது அதனுடைய தண்டு பாகம் என்று கொள்ள வேண்டும். அதனுடைய தண்டு பாகத்தில் ரஸ்ஸி, ரஸ்ஸி என்றால் கயிறு. பாந்த் தனேமே உஸ்கே ரஸ்ஸி, உஸ்கே தனேமே ரஸ்ஸி பாந்த் என்று படிக்க வேண்டும். அதனுடைய உடலில் கயிற்றை கட்டி, பாந்த்னா என்றால் கட்டுதல். சாஹே ஜஹா கஹீலே ஜாத்தே, எங்கு வேண்டுமானாலும் அழைத்து கொண்டு செல்வோம், எடுத்து கொண்டு செல்வோம். சாஹே கஹிபி என்றால் எங்கு வேண்டுமானாலும் என்பது பொருள். சாஹே ஜஹா கஹி லே ஜாத்தே, ஜஹான் சாஹே லே ஜாத்தே என்று படிக்க வேண்டும். எங்கு விரும்புகின்றோமோ, எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்த இடத்திற்கு எங்களால் எடுத்து செல்ல முடியும். சாஹே ஜஹா கஹி லே ஜாத்தே, எங்கு ஆசைப்படுகின்றோமோ அந்த இடத்திற்கு அதை அழைத்து செல்வோம். அடுத்த பத்தி. ஜஹாं கஹி பி தூப் சதாத்தி உஸ்கே நீச்சே झट सुस्ता, उसके नीचे झट सुस्ताते, जहाँ कहीं वर्षा हो जाती उसके नीचे हम छिप जाते. जहाँ कहीं भी धूप सताती, धूप सताना என்றால் வெயில் கஷ்டப்படுத்துகின்றது என்று கூறுகின்றோம் அல்லவா, அதைத்தான் தூப் சதாத்தி என்று கூறுகின்றார்கள். தூப் என்றால் வெயில், வெப்பம். சதானா என்றால் கஷ்டப்படுத்துதல். எங்கெல்லாம் வெயில் நம்மை கஷ்டப்படுத்துகின்றதோ, ஜஹா கஹி பி எங்கெல்லாம், உஸ்கே நீச்சே ஜட் சுஸ்தாத்தே, சுஸ்தாத்தே என்றால் ஓய்வெடுப்போம், ஆயாசமாக ஓய்வெடுப்போம் நாம். உஸ்கே நீச்சே அதன் கீழே, எதன் கீழே, மரத்தின் கீழே. மரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முடிந்தால் எடுத்துக்கொண்டு சென்று எங்கெல்லாம் வெயில் உண்டாகின்றதோ அங்கெல்லாம் அதை வைத்து அதன் கீழே நாங்கள் ஓய்வெடுப்போம். உஸ்கே நீச்சே ஜட், ஜட் என்றால் உடனடியாக. சுஸ்தாத்தே, சுஸ்தாத்தே என்றால் ஓய்வெடுப்போம். ஜஹா கஹி வர்ஷா ஹோ ஜாத்தி, எங்கெல்லாம் மழை பெய்கின்றதோ, வர்ஷா என்றால் மழை, எங்கெல்லாம் மழை பெய்கின்றதோ, வர்ஷா மழை, ஹோ ஜாத்தி மழை என்பது, வர்ஷா என்பது ஒரு பெண்பால் சொல்
எனவே ஹோ ஜாத்தி என்று வந்திருக்கின்றது. ஜஹா கஹி வர்ஷா ஹோ ஜாத்தி, எங்கெல்லாம் மழை பெய்கின்றதோ உஸ்கே நீச்சே ஹம் சிப் ஜாத்தே, அதன் கீழே நாங்கள் மறைந்து கொள்வோம். சிப் ஜாத்தே என்றால் மறைந்து கொள்வோம். அடுத்த பத்தி. भूख सताती अगर अचानक, तोड़ मधुर पल उसके खाते, आती कीचड़ बाढ़ कही तो झट उसके ऊपर चढ़ जाते. भूख सताती, பூக் சதாத்தி என்றால் பசி வாட்டுகிறது என்றால், பசி எங்களை வாட்டினால், பசி எங்களை கஷ்டப்படுத்தினால். அகர் என்றால் ஒருவேளை, ஒருவேளை பசி எங்களை வாட்டினால், அச்சானக் திடீரென்று, திடீரென்று ஒருவேளை பசி எங்களை வாட்டினால், தோடு மதுர பல் உஸ்கே காத்தே, உஸ்கே மதுர பல் தோடு காத்தே என்று படிக்க வேண்டும். உஸ்கே அதனுடைய, மதுர பல், மதுர பல் என்றால் இனிமையான பழங்கள், தோடு என்றால் பறித்தல், அந்த இனிமையான பழங்களை பறித்து சாப்பிடுவோம். திடீரென்று பசி ஏற்பட்டது என்றால் அந்த மரத்தின் பழங்களை பறித்து சாப்பிடுவோம். ஆதி கீச்சடு பாடு கஹி தோ झट उसके ऊपर चढ़ जाते. கீச்சடு என்றால் சேறு, சேறு சகதி என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் கீச்சடு. பாடு, பாடு என்றால் வெள்ளம், திடீரென்று வெள்ளம் வந்துவிட்டது, சேறு சகதி வந்துவிட்டது என்றால், கஹிதோ எப்பொழுதாவது எங்காவது வந்துவிட்டால், நாங்கள் செல்லும் வழியில் வெள்ளம் வந்துவிட்டாலோ சேறு சகதி இருந்தாலோ, झट उसके ऊपर चढ़ जाते, உடனடியாக, झट என்றால் உடனடியாக, उसके ऊपर चढ़ जाते அதன் மேலே நாங்கள் ஏறிக்கொள்வோம். சடுனா என்றால் ஏறிக்கொள்ளுதல், ஏறிக்கொள்வோம். இப்படி ஒரு கற்பனை செய்கின்றார் கவிஞர். மரம் நடக்கும் சக்தி கொண்டு இருந்தால் அதை அழைத்து கொண்டு எங்கும் செல்வோம், தேவையான போது அதன் பழங்களை சாப்பிடுவோம், வெயில் அடித்தால் அதன் கீழே உறங்குவோம் என்றெல்லாம் கற்பனை செய்து அழகாக இங்கு கொடுத்திருக்கின்றார். நாமும் அப்படி ஒரு கற்பனை செய்யலாம் அல்லவா? சரி, இப்பொழுது இந்த கவிதையின் சப்தார்த், சொற்களின் பொருட்களை பார்க்கலாமா? பேடு, பேடு என்றால் மரம். மசா, மசா என்றால் ஆனந்தம். பாந்தனா கட்டுதல். தூப், தூப் என்றால் வெயில். வர்ஷா மழை. அச்சானக் திடீரென்று. கீச்சட் சேறு. சரியா? இதை மீண்டும் படித்து பாருங்கள். சரியா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால், பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் இதை சப்ஸ்கிரைப் செய்யலாமே, செய்கிறீர்களா? நன்றி, தன்யவாத்.